பஹல்காம் சம்பவம் எதிரொலியாக இரு நாடுகளிடையே போர் மூழும் சூழலில் இன்று அதிகாலை பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய முதல் காட்சியே இது. அடுத்தடுத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்த பயங்கரவாதிகள் பலர் வீழ்த்தப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பள்ளத்தாக்கில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் ஊடுருவி சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியதால் 25 இந்தியர்கள் மற்றும் நேபாள நாட்டை சேர்ந்த ஒருவர் என 26 அப்பாவி மக்கள் பலியானார்கள். இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இன்று அதிகாலை பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் செயல்படும் தீவிரவாத இயக்க முகாம்கள் மீது இந்தியா பதிலடி கொடுத்தது. ஸ்கால்ப் ஏவுகணை மற்றும் ரஃபேல் போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்போது ஹேமர் ரக குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் மற்றும் பிற தொடர்புடைய நெட்வொர்க் தளங்கள் அழிக்கப்பட்டதாகவும் 90 முதல் 100 பேர் வரை கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாக்குதலுக்கு இந்தியாவால் குறிவைக்கப்பட்ட 9 தளங்கள் ஒவ்வொன்றும் இந்தியாவை நோக்கி இயக்கப்பட்ட பெரிய பயங்கரவாத திட்டங்கள் மற்றும் ஊடுருவல் முயற்சிகளுடன் தொடர்புடையவையாகும். அவற்றில் 4 பாகிஸ்தானிலும் 5 பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியிலும் செயல்பட்டவை. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பயங்கரவாத அமைப்புகளின் செயல்பாட்டை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த மதிப்பீடுகளின் அடிப்படையில் இந்தியா இந்த தளங்களை அடையாளம் கண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பஹவல்பூர், முரிட்கே, கோட்லி உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டது. பாகிஸ்தானின் தெற்கு பஞ்சாபில் உள்ள பஹாவல்பூர் முதன்மை தாக்குதல் இலக்குகளில் ஒன்றாக இருந்துள்ளது. மசூர் அசார் தலைமையிலான பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷ்-இ-முகமதுவின் தலைமையகம் என்று இந்த நகரம் பரவலாக அறியப்படுகிறது. 2001 நாடாளுமன்ற தாக்குதல் மற்றும் 2019 புல்வாமா தற்கொலை குண்டுவெடிப்பு உட்பட இந்தியாவில் நடந்த பல உயர்மட்ட தாக்குதல்களுக்கு இந்த குழு பொறுப்பேற்றுள்ளது. லாகூரிலிருந்து வடக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முரிட்கே, அங்கு லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் துணை நிறுவனங்கள் செயல்படுகின்றன. 200 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள முரிட்கே பயங்கரவாத நிலையத்தில் பயிற்சி பகுதிகள், போதனை மையங்கள் மற்றும் தளவாட ஆதரவு உட்கட்டமைப்பு போன்றவை உள்ளன. 2008 மும்பை தாக்குதல்கள் உள்ளிட்டவற்றை திட்டமிட்டு நடத்தியதாக இந்த அமைப்பு மீது இந்தியா குற்றம் சாட்டுகிறது. அந்த தாக்குதலில் தொடர்புடையவர்கள் இங்கு பயிற்சி பெற்றனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கோட்லி தற்கொலை படைக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் ஒரு முக்கிய பயிற்சி தளமாக இந்தியாவால் பலமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு எந்த நேரத்திலும் 50க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களை தங்கி பயிற்சி பெறுவது வழக்கம். ஜம்மு மற்றும் காஷ்மீரின் ரஜோரி மற்றும் பூஞ்சில் நடவடிக்கைகளுக்கான முன்னோக்கி ஏவுதளமாக குல்பூர் இருந்துள்ளது. இங்கிருந்து 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆதாரங்களின்படி இந்திய பாதுகாப்பு படைகள் மற்றும் அந்த பகுதியை முக்கிய தளமாக பயன்படுத்தியுள்ளனர். சர்வதேச எல்லை மற்றும் கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகில் அமைந்துள்ள சர்ஜால் மற்றும் பர்னாலா ஆகியவை ஊடுருவலுக்கான நுழைவாயில் புள்ளிகளாக கருதப்படுகின்றன. சியால்கோட்டுக்கு அருகில் அமைந்துள்ள மெஹ்மூனா முகாம் காஷ்மீரில் வரலாற்று ரீதியாக செயல்படும் பயங்கரவாத குழுவான ஹிஸ்புல் முஜாஹிதீனால் பயன்படுத்தப்பட்டது. 9 இடங்களை குறிவைத்து புதன்கிழமை அதிகாலை இந்தியா நீண்ட தூர நிலை ஆயுதங்களை பயன்படுத்தி துல்லியமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றால் கூட்டாக ஒருங்கிணைக்கப்பட்டன. இது 1971 போருக்கு பிறகு இது போன்ற முதல் முப்படை நடவடிக்கையாகும். தாக்குதல் குறித்து மூத்த இந்திய அதிகாரிகள் அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாட்டு தலைவர்களுக்கு விளக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத தலைமையிடத்தில் மட்டும் 30 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் நிலைகள் மீதோ அந்நாட்டு படையினர் மீதோ இந்தியா தாக்குதல் நடத்தவில்லை. அங்குள்ள தீவிரவாதிகள் முகாம்கள் மீதே தாக்குதல் நடத்த
நடத்தப்பட்டிருக்கிறது. இதையடுத்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளோ அல்லது அந்நாடோ பதிலடியில் ஈடுபடலாம் என்பதால் இந்தியா முழுவதும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்கள் மற்றும் முக்கிய நகரங்களில் விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகர் விமான நிலையம் ராணுவ கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. கடந்த 2016 செப்டம்பர் 28 யுரே ராணுவ முகாம் மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாம்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்தது. 2019 பிப்ரவரி 14 புல்வாமா தாக்குதல் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடியாக 2019 பிப்ரவரி 26 இந்தியாவின் மிராஜ் 2000 போர் விமானங்கள் ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பின் பயிற்சி முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் 300 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். உரி புல்வாமா தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதால் விதவையான அவர்களின் மனைவிகளுக்கும் பகல்காமில் உயிரிழந்த ஆண்களின் மனைவிகளுக்கும் வெற்றி திலகமிடும் நோக்கில் இந்தியாவின் தற்போதைய தாக்குதலுக்கு சிந்தூர் என பெயரிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.